வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணுங்கள். அண்டர்டைஸ் கட்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 34. இன்றைக்கு நமது காலுக்கு ஓய்வு நாள் நண்பர்களே. அதனால ஜிம்முக்கு போயிட்டேன் டேரக்டா. அங்கே போய் பார்த்தா நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து நிற்கிது. அதனாலே நம்ம போட்ட ஒர்க் அவுட் வீடியோ எடுக்க சங்கடப்பட்டுட்டு ஒர்க் அவுட் முடிச்சு வெளில வந்துட்டேன் நண்பர்களே. ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சு சிக்கன் கடைகள்லாம் கிளம்பிட்டேன். போகிற வழியில தான் இந்த மாதிரி ஒரு விபத்தை பார்த்தேன். யார் மேலே என்ன தப்புன்னு தெரியல. நம்ம எதுவும் தெரியாம யாரு மேலேயும் பழி சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னைக்குமே டென்ஷனில் மட்டும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வண்டி எடுத்துட்டு போவாதீங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சிக்கன் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் இருக்கும்ல, இதை எடுத்து சாப்பிட்டேன். நான் எப்போவுமே முழு முட்டையில் ஒரு முட்டையை மட்டும் தான் முழுசாக எடுப்பேன். மீதி ரெண்டையும் நம்ம பசங்கள்ட்ட போட்டுருவேன். இவன் பேர் ஒட்டகம், இவன் பேர் டாமி. ஒரு வழியாக லஞ்சுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டு ஒரு ஃபிஷ் ஆயில் ஒரு மல்டி விட்டமினை போட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். நம்மளை கலாக்கிறதுக்குனே ஜிம்முக்கு வருவார் ஒருத்தர். அது வேற ஒன்றும் இல்லை, நான் டைட்ஸ் போட்டு வந்துட்டேன். தான் ஜட்டிங்கிறாப்ல. இன்னைக்கு நமக்கு ஸ்குவாடு. நம்ம மாஸ்டர் 100 கிலோவில் 100 நம்பர் போட்டாப்ல. நம்ம 80 கிலோவில் ஒரு 100 நம்பர். நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கிருட்டுன்னு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம சாக்கி நண்பன் ஒரு இழுப்பு இழுத்தாச்சு. மாசத்துக்கு 1 டைம் சீட் மீல் எடுத்தா தப்புலன்னு சொல்லி மாஸ்டர் கடை கூட்டு வந்துட்டாப்ல. அப்புறம் அதை சாப்பிட்டாங்க கிளம்பிட்டேன். நான் சீட் மீல் எடுத்தேன்னா அதை ஒத்துப்பேன் நண்பர்களே. மற்றவங்க மாதிரி ஏமாற்ற மாட்டேன். கடினமா இருங்க, வெற்றி நிச்சயம்.